أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الصعب إذا شئت سهلا الحمد لله லாயிகா மദ്രசாவினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஸ்போக்கன் அரபிக் கோர்ஸின் 16வது வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மர்ஹபன் பிக்கும். முதலாவது வேர்ட் பாருங்க, ஆலி, உயரமான. ஆலி, ஆலி, உயரமான. அது ஒரு உயரமான மலை. எப்படி சொல்லுவோம்? இன்னஹு ஜபலுன் ஆலி. இன்னஹு ஜபலுன் ஆலி. அது ஒரு உயரமான மலை. மலைக்கு அரபிக்கில் வந்துட்டு நம்ம சொல்கிற வேர்ட் வந்துட்டு ஜபல். ஜபல் மீன் மலை. ஸோ பாருங்க, இன்னஹு ஜபலுன். இன்னஹு ஜபலுன் என்ன? அது ஒரு மலை. இன்னஹு ஜபல், அது ஒரு மலை. ஆலி, உயரமான. இன்னஹு ஜபலுன் ஆலி, அது ஒரு உயரமான மலை. அகெயின் இன்னஹு ஜபலுன் ஆலி. நெக்ஸ்ட் உக்துபுத், octopus. உக்துபுத், உக்துபுத், octopus. الأخطبوط يسبح في المحيط. الأخطبوط يسبح في المحيط. octopus கடலில் நீந்துகிறது. الأخطبوط மீன் octopus. யஸ்பஹு நீந்துகிறது. யஸ்பஹு. ஃபில் முஹீத். ஃபில் முஹீத் என்று சொல்றது கடலில். ஸோ பாருங்க, ஆக்டோபஸ் கடலில் நீந்துகிறது. எப்படி சொல்லுவோம்? அல் உக்துபூத்து யஸ்பஹு ஃபில் முஹீத். அல் உக்துபூத்து யஸ்பஹு ஃபில் முஹீத். நெக்ஸ்ட் கிர்ஷ், ஷாக், அதாவது சுறா. சுறாக்கு வந்துட்டு நம்ம அரபிக்கில் எப்படி சொல்லுவோம்? கிர்ஷ். அஸ்மாக்குல் கிர்ஷ் தஸ்தாது ஃபில் மியாஹி லஹ்லா. சுறாக்கள் ஆழமற்ற நீரில் வேட்டையாடுகின்றன. அஸ்மாக்குல் கிர்ஷ் தஸ்தாது ஃபில் மியாஹி லஹ்லா. வேர்ட் பை வேர்டாக சொல்கிறேன்னு பாருங்க. அஸ்மாக்குல் கிர்ஷ் சுறாக்கள். தஸ்தாது, தஸ்தாது மீன் வேட்டையாடுகின்றன. ஃபில் மியாஹி லஹ்லா. அல் மியாஹு லஹ்லா என்று சொல்கிறது என்ன? ஆழமற்ற நீர். ஸோ சுறா மீன் ஆழமற்ற நீரில் உணவுக்காக வேட்டையாடுகிறது. எப்படி சொல்லுவோம்? அஸ்மாக்குல் கிர்ஷ் தஸ்தாது ஃபில் மியாஹி லஹ்லா. அகெயின் அஸ்மாக்குல் கிர்ஷ் தஸ்தாது ஃபில் மியாஹி லஹ்லா. ஹூத், வேல், திமிங்கிலம். ஹூத். திமிங்கிலங்கள் காற்றுக்காக மேலே வருகின்றன. எப்படி சொல்லுவோம்? திமிங்கிலங்கள் காற்றுக்காக மேலே வருகின்றன. அல் ஹீதான் தஸ்அது லில் ஹவா. அல் ஹீதான் தஸ்அது லில் ஹவா. திமிங்கிலங்கள் காற்றுக்காக மேலே வருகின்றன. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹூத். ஹூத்தண்டா திமிங்கிலம். அது ஜம் தான் வந்துட்டு அல் ஹீதான் திமிங்கிலங்கள். ஓகே. அல் ஹீதான் தஸ்அது. தஸ்அதுண்டா மேலே வருகின்றன. அல் ஹீதான் தஸ்அது திமிங்கிலங்கள் மேலே வருகின்றன. லில் ஹவா. லில் ஹவா காற்றுக்காக. ஹவா மீன் காற்று. அப்போ வந்து லில் ஹவாண்டா என்ன? காற்றுக்காக. அல் ஹீதான் தஸ்அது லில் ஹவா திமிங்கிலங்கள் காற்றுக்காக மேலே வருகின்றன. அகெயின் அல் ஹீதானு தஸ்அது லில் ஹவா. நெக்ஸ்ட் காயிம், மேகமூட்டம். காயிம். நம்ம போன கிளாஸில் படித்தது சஹாபா. சஹாபா என்று சொன்னா என்ன? மேகம். ஒரு மேகத்துக்கு எப்படி சொல்லுவோம்? சஹாபா என்று சொல்லுவோம். பட் இங்கே சொல்லிக்கிறது என்னன்னு சொன்னா மேகமூட்டம். அதாவது நிறைய மேகங்கள் சேர்ந்து இருக்கிறத நம்ம சொல்றது மேகமூட்டம் என்று சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் அரபிக்கில் நம்ம எப்படி சொல்லுவோம்? காயிம். காயிம். ஓகே. வானிலை வெளியே மேகமூட்டமாக உள்ளது. ஓகே. இப்போ வேர்ட் பை வேர்டாக தமிழுக்குரிய அரபிக்கை பார்ப்போம். ஓகே. வானிலை எப்படி சொல்லுவோம்? அல் ஜவ். அல் ஜவ் வானிலை. வெளியே. வெளியேக்கு எப்படி சொல்கிறோம் நம்ம அரபிக்கில்? வெளியே.
அல் ஹாரிஜ். அல் ஹாரிஜ் வெளியே. மேகமூட்டமாக உள்ளது. மேகமூட்டத்துக்கு நம்ம காயிம் என்று சொல்லி சொல்லுவோம். இப்போ மேகமூட்டமாக உள்ளது எப்படி சொல்லுவோம்? யுஸ்பிஹு காயிமன். யுஸ்பிஹு காயிமன் என்று சொல்லி சொன்னால் வந்து மேகமூட்டமாக உள்ளது. ஸோ ஃபுல்லாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வானிலை வெளியே மேகமூட்டமாக உள்ளது. எப்படி சொல்கிறது? அல் ஜவ்வு யுஸ்பிஹு காயிமன் ஃபில் ஹாரிஜ். அல் ஜவ்வு யுஸ்பிஹு காயிமன் ஃபில் ஹாரிஜ். அல் ஜவ்வு வானிலை, யுஸ்பிஹு காயிமன் மேகமூட்டமாக உள்ளது, ஃபில் ஹாரிஜ் வெளியே. சேம் டைம் உள்ளே என்று சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? வெளியே என்று சொல்றதுக்கு ஹாரிஜ், உள்ளே என்று சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணது வந்து தாஹில். தாஹில் உள்ளே, ஹாரிஜ் வெளியே. ஸோ இங்கே சொல்லியிருக்கிறது வானிலை வெளியே மேகமூட்டமாக உள்ளது. அப்போ வெளியே என்றா ஃபில் ஹாரிஜ் என்று சொல்லி வரும். ஓகே, அகெயின் الجو يصبح غائما في الخارج. بارد. بارد كولير. الجو حار نهارا ولكنه بارد ليلا. الجو حار نهارا ولكنه بارد ليلا. வானிலை பகலில் சூடாக இருக்கும், ஆனால் இரவில் குளிர்ச்சியாக இருக்கும். பொதுவாக இதில் வரக்கூடிய எல்லா சொற்களையுமே நீங்கள் இதுக்கு முதல் நடந்த கிளாஸில் வந்துட்டு படித்தது தான். ஸோ உங்களுக்கு பார்த்தோடனே விளங்கும் அதோடைய மீனிங். ஓகே, லாஸ்ட் பாருங்க. ஃபில்ஃபில் மிளகு. ஃபில்ஃபில். அஷ்ஹரு அன்வாஇல் ஃபில்ஃபில் அஹ்லர் அவு அஹ்மர் அவு அஸ்ஃபர். அஷ்ஹரு அன்வாஇல் ஃபில்ஃபில் அஹ்லர் அவு அஹ்மர் அவு அஸ்ஃபர். மிகவும் பொதுவான மிளகு பச்சை அல்லது சிவப்பு அல்லது மஞ்சள் நிறம் கொண்டது. எப்படி சொல்லுவோம்? வேர்ட் பை வேர்டாக பாருங்க. அஷ்ஹரு. அஷ்ஹரு மீன் பொதுவான. அன்வா மீன் வகைகள். நவ் உண்ட ஜம் தான் வந்துட்டு அன்வா. நவ் உன் என்ற வகை, அன்வா என்று சொல்வது வகைகள். அல் ஃபில்ஃபில் மிளகு. அவ பொதுவான மிளகு வகைகள். அஷ்ஹரு அன்வா இல் ஃபில்ஃபில் பொதுவான மிளகு வகைகள். அஹ்லர் பச்சை அவ் அல்லது அஹ்மர் சிவப்பு அவ் அல்லது அஸ்ஃபர் மஞ்சள் நிறம் கொண்டது. எகெயின் பாருங்க. அஹ்லர் பச்சை, அஹ்மர் சிவப்பு, அஸ்ஃபர் மஞ்சள். மூணையும் குழப்பிக்கொள்றதுல மூணையும் தனித்தனியாக நோட் பண்ணுங்க. ஸோ மிகவும் பொதுவான மிளகு வகைகள் பச்சை அல்லது சிவப்பு அல்லது மஞ்சள் நிறம் கொண்டவை. أشهر أنواع الفلفل أخضر أو أحمر أو أصفر. Again, أشهر أنواع الفلفل أخضر أو أحمر أو أصفر. ஓகே, லாஸ்ட்டாக இதுவரையில் படித்த அவ்வளோ சொற்களையும் வசனங்களையும் திருப்பி வந்துட்டு ஒருக்கா சொல்கிறேன் பாருங்க. ஆலி உயரமான. இன்னஹு ஜபலுன் ஆலி அது ஒரு உயரமான மலை. உக்துபூத் ஒக்டோபஸ். அல் உக்துபூத்து யஸ்பஹு ஃபில் முஹீத் ஒக்டோபஸ் கடலில் நீந்துகிறது. கிர்ஷ் சுறா. அஸ்மாக்குல் கிர்ஷ் தஸ்தாது ஃபில் மியாஹில் லஹ்லா. சுறாக்கள் ஆழமற்ற நீரில் வேட்டையாடுகின்றன. ஹூத் திமிங்கிலம். அல் ஹீதானு தஸ்அது லில் ஹவா திமிங்கிலங்கள் காற்றுக்காக மேலே வருகின்றன. காயிம் மேகமூட்டம். அல் ஜவ்வு யுஸ்பிஹு காயிமன் ஃபில் ஹாரிஜ் வானிலை வெளியே மேகமூட்டமாக உள்ளது. பாரித் குளிர். அல் ஜவ்வு ஹாருன் நஹாரன் வலக்கின்னஹு பாரிது லைலன் வானிலை பகலில் சூடாக இருக்கும், ஆனால் இரவில் குளிர்ச்சியாக இருக்கும். லாஸ்ட் ஃபில்ஃபில் மிளகு. أشهر أنواع الفلفل أخضر أو أحمر أو أصفر மிகவும் பொதுவான மிளகு வகைகள் பச்சை அல்லது சிவப்பு அல்லது மஞ்சள் நிறம் கொண்டவை. ஓகே, நீங்கள் ரெக்கார்டிங் கேட்டதோடு விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சொற்கள் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஞாபகம் நிற்கும், ஆனால் பிறகு வந்துட்டு மறந்துடும். ஸோ நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் மற்றாக்களோட கதைக்கிற டைமில், உங்களோட வீட்டாக்களோட கதைக்கிற டைமில் இந்த அரபிக் வேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுற டைம் உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அதை
படிக்கிறது கற்றுக்கொள்வது வந்துட்டு இலகுவாக இருக்குது. ஸோ அப்படி பேசி பழகிற டைமில் உங்களோட மைண்டில் வந்துட்டு அது ஆழமாக வந்துட்டு பதிஞ்சிடும். ஸோ நீங்கள் நார்மலாக பேசக்குள்ளேயே வந்துட்டு என்ன செய்யும், அது வந்துட்டு வரும். ஸோ இந்த ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு அப்படியே மூடி வைக்காமல் உங்களோட லைஃப்லையும் வந்துட்டு இந்த சொற்களை யூஸ் பண்ண பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட், இந்த ரெக்கார்டிங்கில் ஏதாவது விலங்கல்ல, எனக்கு இந்த சொல் விலங்கல்ல, இதுக்குரிய மீனிங் விலங்கல்ல, திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. அப்படி சரி ஏதாவது விளங்காமல் யாராவது இருந்தால் எனக்கு ப்ரைவேட்டாக வந்துட்டு மெசேஜ் போடுங்க, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட், ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் குறைகளும் இருக்கும் நிறைகளும் இருக்கும். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்போக்கன் அரபிக் படிக்கிறவங்க இதில் ஜாயின்டாக இருக்கீங்க. உங்களில் அரபிக்கில் நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்களும் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ நல்ல ஹை லெவலில் நீங்கள் பேசக்கூடியவங்களும் இதில் வந்துட்டு இருப்பீங்க. அந்த வகையில் இந்த கோர்ஸை பற்றிய குறைகளாக இருக்கலாம், நிறைகளாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஓகே, இதுவரை நேரமும் எங்களோட இணைந்திருந்த உங்கள் எல்லாருக்குமே ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.